நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து சொத்து வரி உயர்வை சென்னை மாநகராட்சி நிறுத்தி வைத்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் கடந்த முறை 295 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு இம்முறை 3255 ரூபாயும், மாதவரத்தில் கடந்த முறை 295 ரூபாய் கட்டியவர்களுக்கு இம்முறை 1100 ரூபாயும், முகப்பேரில் கடந்த முறை 6500 ரூபாய் கட்டியவர்களுக்கு இம்முறை 31000 ரூபாயும் சொத்து வரி கட்டச் சொல்லி குறுந்தகவல் சென்றுள்ளது. பலருக்கு 10 மடங்குக்கு மேலாக சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதும், ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் சிலருக்கு மட்டும் வரி உயர்த்தப்பட்டிருப்பதும் பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் குவிந்த அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். GIS எனப்படும் புவியியல் தகவல் கணக்கெடுப்பு தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் புகைப்படம் ஆகியவை மூலம் ஆய்வு செய்ததன் பேரில் நீண்ட காலமாக வணிக பயன்பாட்டில் உள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே வரி உயர்த்தப்பட்டதாக மாநகராட்சி விளக்கம் அளித்த நிலையில், வரி உயர்வு தொடர்பாக தம்மிடம் அதிகாரிகள் எதுவும் கலந்தாலோசிக்கவில்லை என மேயர் திருமதி பிரியா கூறினார். வரி அதிகப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. என்ன மேடம் நடக்குது? உண்மையிலே அதிகப்படுத்துறீங்களா? என்ன நடக்குது? டெப்டி மேயர் டீடைலா கொடுத்திருக்காருல, நீங்க சொல்லுங்க மேடம். இல்லை அது அஃபிஷியலாக அடுத்து ஒரு விஷயம் கன்சல்ட் பண்ணாமல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொத்து வரி உயர்வு தொடர்பாக எந்த நடைமுறையும் பின்பற்றாமல் வரி உயர்த்தப்பட்டிருப்பது சர்வாதிகாரமானது என முன்னாள் மேயர் திரு மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்த நிலையில், வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் குறைவான மதிப்பீடு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்ட சில சொத்துக்களுக்கான சொத்து வரி மதிப்பீட்டை மாற்றி அமைத்ததை மறுபரிசீலனை செய்யுமாறு பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கவனமாக ஆய்வு செய்த பிறகு வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க பெருநகர சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி வரித்தொகையானது மாற்றியமைக்கப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அளவுக்கே மீண்டும் மாற்றப்படும். மாற்றியமைக்கப்பட்ட வரித்தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கு அத்தொகை அடுத்தடுத்த அரையாண்டுக்கான முன்பண வரியாக ஈடு செய்யப்படும் என்று திரு சமீரன் குறிப்பிட்டுள்ளார்.